வணக்கம். 9வது இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக ஜிவிபி ஜனதா விமுக்தி பிரமுன கட்சியின் தலைவராக அனுரா திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அமைப்பானது ஒரு ஆயுத போராட்டத்தின் பின்னணியிலிருந்து வந்து 1971 ஆண்டும் 89 ஆண்டும் அவர்களால் செய்யப்பட்ட புரட்சி, ஆயுத புரட்சி, இந்த மிலேச்சத்தனமான இலங்கையை ஆண்டு வந்த அரசாங்கங்களால் மிக மோசமாக அந்த அந்த கட்சியைச் சேர்ந்த கட்சி பிற்பு காலத்தில் இருந்தாலும் அது முன்னுக்கு ஒரு அமைப்பாக ஒரு விடுதலை ஒரு புரட்சிகரமான அமைப்பாக செயல்பட்டு வந்த காலங்களில் பல சிங்கள அப்பாவி இளைஞர்கள் மிக மோசமாக கொன்றொழிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் பல வதைகளும் கூட அந்த போராட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமைப்புகளால், இந்த அரசாங்கங்களால் செய்யப்பட்ட பின்னணியில் இருந்து அவர்களோட கோஷம் என்னென்னு சொன்னால், கொழும்புக்கு பாலும் கிராமப்புறங்களுக்கு கக்கரிக்காயுமா என்று சொல்லி என்ற கோஷத்தை முன்வைத்துத்தான் அந்த புரட்சியை நடத்தினார்கள். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அந்த ஆட்சியை கைப்பற்ற அந்த ஆயுத புரட்சியில் அந்த அமைப்பானது மிக மோசமாக அழிவுகளை சந்தித்து மிக மோசமான அடக்குமுறைகளுக்கு மத்தியில் பல சிங்கள இளைஞர்கள் கொண்டு வைக்கப்பட்டார்கள். அதுக்கு பிற்பட்ட காலங்களில் அவர்கள் ஜனநாயக வழிக்கு திரும்பி இன்று ஆயுத புரட்சி மூலம் கைப்பற்ற முடியாத ஒரு அரசை ஜனநாயக வழியில் இன்றைக்கு கைப்பற்றியிருக்கிறார்கள். நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்தின் பின்னணியிலிருந்து வந்ததுன்றதில் அடிப்படையில் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் அந்த கிராமப்புற சிங்கள மக்களின் அந்த வறுமையை அல்லது அந்த பாரபட்சத்தை எதிர்த்துத்தான் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இன்று அவர்கள் ஜனநாயக வழியில் ஒரு அரசை இந்த ஜனாதிபதியாக நாட்டின் இந்த குடிமகனாக தெரிவு செய்யப்பட்டு அந்த கட்சி பொறுப்பேற்றிருக்கு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக இலங்கையில் ஏனைய இனங்களோட உரிமைகளையும் அவர்கள் மதிப்பார்கள் என்று நாங்கள் நம்புவதால் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம். இலங்கையில் மிக முக்கியமான இனங்களான தமிழ், முஸ்லீம், மலையகம் மற்றும் சிங்கள இனத்தவர்களை போன்ற 4 இனங்கள் இங்கே முக்கியமாக வாழ்கின்றனர். இந்த 4 இனங்களின் இன உணர்வுகளை மதித்து அவர்களுக்கான அரசியல் பின்னணிகளையும் ஆராய்ந்து அவர்களுக்குரிய அரசியல் உரிமையை வழங்கினால் மட்டும்தான் இலங்கைக்கு ஒரு வளமான எதிர்காலம் அமையும். இல்லை என்றால் இந்த பொருளாதார பிரச்சனை தான் இலங்கையின் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று காட்ட முற்படுவது அது ஒரு இப்போ எங்களுக்கு தலையடி என்றால் தலையடிக்கு பனடோல் போடுற மாதிரி தான் அமையும். இந்த தலையடி என்றது இன்னொரு வருத்தத்தின் அறிகுறியாக தான் இருக்கு. இப்போ அந்த வருத்தத்துக்குரிய மூல கண்டறிஞ்சு அதற்கான மருத்துவத்தை செய்வது என்பதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் இலங்கையில் இனப்பிரச்சனைகள், இனங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வுகள் ஒரு சமஷ்டி முறையில் நல்ல வளமான மேற்குலகங்கள் எப்படி தங்கள் நாடுகளுக்கு இடையில் இந்த ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து
அதிகார பரவலாக்கங்களை செய்து ஒரு நாகரிகமான சமுதாயமாக, நாகரிகமான நாடுகளாக மற்ற இனங்கள உரிமைகளை மதித்து வாழ்கின்றதோ, அதே போல் இந்த ஆயுத பின்னணியில் வந்த இந்த அடிமட்ட மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு ஆயுத புரட்சியை செய்த அந்த ஜேவிபியும் இப்போது இந்த இலங்கை நாட்டில் அந்த ஏனைய இனங்கள உரிமைகளையும் மதிப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் இலங்கையின் பல்லின, பல்மத, பல்கலாச்சார, பல்மொழித்தன்மையை ஏற்றுக்கொண்டு இந்த ஒற்றையாட்சி அல்லது ஒரு மதத்துக்கு மட்டும் முன்னுரிமை அல்லது ஒரு மொழிக்கு அல்ல ஒரு இனத்துக்கு மட்டும் முதன்மை, அந்த முதன்மையால் மற்ற இனங்களை அடக்கி ஒடுக்கி அவையின் உரிமைகளை பறைக்கின்ற அந்த விடயங்களிலிருந்து சற்று மாறி காலாகாலம் இலங்கையை ஆட்சி செய்து வந்த இந்த 76 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அதே பழைய பாணியில் இவர்களும் அந்த ஆட்சி முறையுமே தொடராமல் ஒரு புரட்சிகரமான, புதுமையான, நவீனம் நிறைந்த, நாகரிகமான ஒரு ஆட்சி முறைமையை இலங்கைக்கு தருவார்கள் என்று நம்புவதால் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நன்றி.